வாங்க இன்றைக்கி கலைஸ் கிச்சனில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு வித்தியாசமான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் காளான் இந்த மாதிரி வச்சு செஞ்சு அழுத்து போயிருக்கும். இது வந்து சோயா கீமா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். சூப்பரான ரெசிபி. சீக்கிரமாக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் பாஸ்மதி அரிசிக்கு. இப்போ வந்து அது 1 கப் அளவு அரிசி. இதை வந்து சுடுதண்ணியில் 10 நிமிஷம் வேக வச்சு சுத்தமாக தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதை வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, ஒரு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஏலக்காய் 2 இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பிரியாணிக்கு வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஆனியன் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள் அடிப்பிடிக்கும். லைட்டாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தொலைவி விடுங்க. இப்போ 2 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா மசிய வதங்கிடணும். அதுக்கு வந்து நல்லா தொலைவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரணும் தக்காளி. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கைப்பிடி மல்லி இலையும் ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியோடவே இது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா தொலைவி விட்டுருங்க. இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டே சேர்த்துனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரியாணி வாசனை சூப்பராக இருக்கும். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ நீங்கள் வந்து நான் மிளகாயை அரைச்சி சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து இதில் தயிர் 1/2 கப் அளவுக்கு ஒரு 2 குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும், புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. இதையும் சேர்த்துட்டு நல்லா இது வாசனை வர அளவுக்கு நல்லா தொலைவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரக்கும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சோயா அரைச்சி வச்சுருக்க சோயா ஜங்க்ஸை வந்து இந்த இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த சோயா கீமா பிரியாணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா சோயா ஜங்க்ஸ் நல்லா டேஸ்ட் இறங்கிடும், மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம். இப்போ வந்து நான் 200 கிராம் பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் அரிசிக்கு நீங்கள் 100 கிராம் சோயா சங்க்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட அரிசியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பால் 1.25 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அளவு கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம சாதத்துக்கு கரெக்டாக தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கலை. இப்போ உப்பு சேர்த்துட்டு இது வந்து டேஸ்ட்டு உப்பு எப்படி கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு சவுண்ட் விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும் சாதம். இப்போ பாருங்கள் சாப்பாடு சவுண்டு வந்து வெயிட் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் சாதம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கரெக்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடையில் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பெருசாக பீஸாக அப்படியே போடுறத விட இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா சாதத்தோடு சேர்த்து சீக்கிரம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.